அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th புக்கில் உள்ள வாழ்வியல் கணிதம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா ஸோ அந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கவர் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 25 கொஷின்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், நம்ம 25 என்ன பண்ணலாம், தட்டிடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அவுட் சோர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி என்ன பண்ண படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணக்கூடிய எது அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்வியல் கணிதம். ஸோ ஃபஸ்ட்டு வாழ்வியல் கணிதத்தில் என்ன டாபிக் வருது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணி சொல்லிடுறேன். என்னெல்லாம் டாபிக் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாழ்வியல் கணிதத்தில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதவீதம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ சதவீதம் வந்துடுது. ஃபஸ்ட்டு வாழ்வியல் கணிதத்தில் நமக்கு என்ன டாபிக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது, சதவீதம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதவீதம் 1. ஸோ அதுக்கப்புறம் லாபம் நட்டம் 2. சரிங்களா? ஸோ லாபம் நட்டம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி வெட்டி. ஸோ இது வந்து 3 டாபிக் கவர் ஆயிடுது. சதவீதம், லாபம் நட்டம், தனி வெட்டி. ஸோ 3 டாபிக் கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு வெட்டி. ஸோ கூட்டு வெட்டி வந்து 4வது டாபிக். சரிங்களா? ஸோ கூட்டு வெட்டிங்கிறது 4வது டாபிக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். ஸோ 5வது டாபிக். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நேரம் மற்றும் வேலை. ஸோ இந்த வாழ்வியல் கணிதம் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள இந்த வாழ்வியல் கணிதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ இதிலே கிட்டத்தட்ட 6 டாபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த 6 டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நல்ல மார்க் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் சதவீதம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்னன்னா சதவீதத்தில் ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா சம்ஸும் வந்து என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ணோம். மேபி சான்சஸ் இருந்தது அப்படின்னா ஒரே வீடியோவில் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு 2 பார்ட் 3 பார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்களேன், எடுத்துக்காட்டு 4.1 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.3 இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 4.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு அப்புறம் பயிற்சி 4.1. ஸோ பயிற்சி 4.1ல் நிறைய சம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பயிற்சி 4.1ல் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து 100% ஒர்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செம்மு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செம்மு பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.1. ஸோ ஆன்சர் பாருங்கள் என்ன வந்திருக்கு, ஆன்சர் வந்து 75 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் 75, புக்கில் என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் நம்ம கொண்டு வர போகிறோம். ஆனால் புக்கில் ஒர்க் அவுட் பண்ண மாடலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, அந்த மாடலை போகிறப்போது நம்ம ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஈஸியான மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள மெத்தடு வந்து டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் டீச் பண்ண போகிறோம். இப்போ 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காணுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 600 வந்து நம்ம 100% எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. 600 100% எடுத்துக்கணும். ஸோ அப்போ 600 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க, 450 600இன் x என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க. அப்போ 600 100% எடுத்துக்கிட்டோம். அப்போ 450 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத என்ன பண்ணோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ எப்படி டிவைட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா, 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 0க்கு 0 என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிடுவோம்.
ஸோ இப்போ 0 0 கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா 9 45, இங்கே 12 60. சரிங்களா? ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன ஆகும், 3 9, இங்கே வந்து என்ன வரும், 4 12. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ அடுத்து வந்து கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கா, அப்போ ஒரு நாங்க 4, இங்கே வந்து 25 நாங்க 100. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, 3 இருக்கா, ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 25 இருக்குது. ஸோ அப்போ 3 × 25 போடுங்க. 3 × 25 எவ்வளவு, 75. ஆன்சர் வந்துருச்சா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 75. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் 75. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.2. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ஃபைனலாக ஆன்சர் வந்து 160 வந்திருக்கு. ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு, 160. சரிங்களா? ஸோ இதே ஆன்சரை நம்ம வேறு மெத்தடு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்டாக கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த ஒரு எண்ணு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், 100ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 100ல் 25% குறைக்கிறாங்க. அப்போ 100ல் 25% குறைச்சா எத்தனை வரும், 75%. அந்த 75% தான் எவ்வளவு, 120. சரிங்களா? அப்போ 75% 120 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர், இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ எதால் டிவைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 25 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 25 75, இங்கே 3, இங்கே 4 25 100. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து இங்கே இந்த 3யும் 120யும் கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு 3 3, ஒரு 3 3, இங்கே வந்து 12 எடுத்துக்கலாம். 12ல் எத்தனை 3 இருக்குது, 4 3 12, 4 3 12. அந்த பக்கத்தில் இருக்க 0 அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே என்ன இருக்குது, இங்கே 40 இருக்குது மேலே, இங்கே கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 40 × 4, 40 × 4. ஓகேவா? ஸோ அப்போ 40 × 4 எவ்வளோ வரும், 4 16, 4 16. அந்த பக்கத்தில் உள்ள 0 அப்படி போட்டுக்கோம். அப்போ 120. ஓகே. ஸோ அப்போ நம்ம புக்கில் உள்ள ஆன்சரு 160, நமக்கு வந்த ஆன்சர் 160. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புக்கில் இருக்கக்கூடிய மெத்தடை நம்ம போடல, ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக நம்ம போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த செம்ம எழுதிக்கோங்க. அடுத்த செம்ம வந்து என்ன பண்ணுங்க, எழுதிக்கோங்க. ஸோ வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா, என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு செம்ம எழுதுங்க. எழுதிட்டு ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இல்லை புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க, இந்த புக்கை வந்து எனக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப்பில் என்ன பண்ணுறேன், புக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அகிலா வந்து ஒரு தேர்வில் வந்து 80% மதிப்பெண்களை என்ன பண்ணுறா, வாங்குறா. அவள் பெற்றது வந்து 576 மதிப்பெண்கள். சரியா? அப்போ அந்த தேர்வு வந்து தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, 80%ங்கிறது 576. சரியா? அப்போ 80% அப்படிங்கிறது எவ்வளவு, 576. அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கும். அப்போ 100% எவ்வளோ அப்படின்னா நமக்கு தெரியாது. அதை வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும். ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணலாமா? ஓகே. ஸோ எப்படி டிவைட் பண்ணலான்னு பாருங்கள். 10வது டேபிளால் டிவைட் பண்ணலாம். 8 10 80, 8 10 80, இங்கே 10 10 100. சரியா? ரைட்டு. ஸோ அகெயின் வந்து பாருங்கள், 8th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். எப்படி 8th டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 1 8 8, 1 8 8, இங்கே 576 இருக்கா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து 57 மட்டும் எடுங்க. ஓகேவா? 57 எடுத்தோம்னா என்ன வரும், 7 8 56.
ஸோ அப்போ 7 7 8 56, மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 பக்கத்தில் போடுங்க, 16 ஆகும். 16 ஒரு 8 ஈரெட்டா 16, அப்போ 2 டைம் வரும், அப்போ 72. ஸோ எயித்து டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 576 வந்து எத்தனை நாளாவது 72 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ மேலே என்ன இருக்குது கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள். மேலே என்ன இருக்குன்னா, மேலே என்ன இருக்குது 72, இங்கே கீழே என்ன இருக்குது 10. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர். அப்போ 72 இன்ட்டு 10, ஜஸ்ட்டு ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணால் போதும். எது கூட 72 கூட. அப்போ 72 இன்ட்டு 10. ஓகே, ஆன்சர் எவ்வளவு 720. 720. ஓகேவா? ஸோ 720. அந்த 720 தான் நமக்கு என்ன வந்திருக்கு ஸ்கூல் புக்கில் வந்திருக்கு. ஓகே. ஸோ ஸ்கூல் புக்கில் என்னால் போட முடியும், அவங்க அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க மெத்தடை யூஸ் பண்ணி நான் போட முடியும்னா கண்டிப்பாக போடுங்க. பட் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எடுத்துக்காட்டு 4.4. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி போடலான்னு பாருங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து சதவீதம்னாலே எவ்வளவு 100. ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து விலை உயர்வு 20% விலை உயர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சதவீதம்னாலே 100, இங்கே எவ்வளோ உயருது 20% உயருது, அப்போ 120%. அப்போ 120%ங்கிறது 96ன்னு எடுத்துக்கணும். புரியுதா சொல்றது? அப்போ 120%ங்கிறது 96 நம்ம எடுத்துக்கணும். அப்போ 120%ங்கிறது என்னது 96. அப்போ 100% எவ்வளோ? அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ண ஆன்சர். ஸோ எப்படி டிவைட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 10th டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 10th டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 10 டைம்ஸ் வரும். ஓகேவா? 10 பார்த்தா 100, இங்கே 12 பார்த்தா 120, இங்கே 12. சரியா? 12 போட்டாச்சா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், 12வது டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 12வது டேபிளில் கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது டேபிளே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு 12 12, ஒரு 12 12, 8 12 96, 8 12 96, அப்போ இங்கே 8 வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே மேலே வந்து என்ன இருக்குது 8 இருக்குது, இங்கே கீழே என்ன இருக்குது 10 இருக்குது. ரெண்டையும் நம்ம பெருக்கின ஆன்சர். அப்போ 10 இன்ட்டு 8 எவ்வளோ 80. 10 இன்ட்டு எவ்வளவு 8, 80. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு 80. 80 தான் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பாருங்கள், நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் 80 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம போட்ட மெத்தட் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்துக்காட்டு 4.5. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அதிகரிக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி அதிகரிக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது அல்லது தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம சொல்கிற ஷார்ட்கட் மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் வரும். ஒன்று ப்ளஸ் வரும், இல்லைன்னா மைனஸ் வரும். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய், அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அதிகரிக்கப்பட்டுங்கிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க, குறைக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு அப்படின்னுச்சா அதை வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு இன்ட்டு ஒய், எக்ஸையும் ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணும். சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ அப்போ எப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வரும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அதிகரிக்கப்பட்டு அப்படின்னா ப்ளஸ் போடுங்க, தள்ளுபடி செய்யப்படுகிறது, குறைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டால் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல மைனஸ் போடுங்க. ஏதாவது ஒன்று தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸு ஏதாவது ஒன்று தான் வரும். சரிங்களா? இப்போ சம பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 10% அதிகரிக்கப்பட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ப்ளஸ் 10. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ப்ளஸ் 10. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கலாம்னா என்ன போட்டுக்கலாம், 10 போட்டுக்கலாம்.
அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்வா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னது 10% குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல -10. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்னது அதிகரிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் குறைக்கப்படுகிறதுன்னு இருக்குது. அதிகரிக்கப்படுகிறதுக்கு ப்ளஸ்ஸு, குறைக்கப்படுகிறதுக்கு மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ என்னது 10, ஒய்யோட வேல்யூ என்னது 10. சரியா? டிவைட் பை 100. டிவைட் பை 100. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 10 - 10 எவ்வளோ வரும்? 0 வரும். 10 - 10 எவ்வளவு? 0. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 போட்டுக்கலாம். ஓகே போட்டுக்கலாமா? ரைட்டு. ஸோ அடுத்து பாருங்கள் என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல். அடுத்து இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல். அப்போ மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள் 1 இருக்குது. 1 × 1. அப்போ 1 × 1 எவ்வளவு? 1. அப்போ இந்த நடுவில் மைனஸ் இருக்கு இல்லையா, அதை கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். அப்போ -1. ஓகே. ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் பாருங்கள் ஆன்சரு -1. 0 - 1 எவ்வளவு? -1. அப்போ -1. அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் என்ன இருக்குது? -1ல் வந்திருக்கு. அப்போ மைனஸில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? குறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ குறைக்கப்படுகிறது எவ்வளோ குறைக்கப்படுதுன்னா 1% குறைக்கப்படுகிறது. அப்போ ஆன்சர் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா குறைக்கப்படுகிறது, ப்ளஸில் வந்துச்சுன்னா அதிகரிக்கப்படுகிறது. சரியா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? -1ல் வந்திருக்கு. அப்போ -1ல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? -1ல் வந்துச்சுன்னா என்னது? குறைக்கப்படுகிறது, 1% குறைக்கப்படுகிறது. புக்கில் செக் பண்ணிடலாமா என்ன இருக்குன்னு? பாருங்கள் கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புக்கில். புக்கில் இந்த கடைசி இந்த இருக்கு பாருங்கள், நான் அண்டர்லைன் பண்ணுற இடத்துல பாருங்கள். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக? ஆகவே அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆகவே அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது. ஓகேவா? ஏன் குறைந்துள்ளதுன்னு போட்டுக்கலாம். நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு கடைசியாக? -1 வந்துச்சு இல்லையா? அப்போ -1ன்னா அர்த்தம். மைனஸ்னால் எதை இண்டிகேட் பண்ணுது? குறையுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. சரியா? அப்போ -1% குறைந்துள்ளது. அப்போது வாழ்வியல் கணிதம் டாப்பிக்கில் சதவீதத்தில் எடுத்துக்காட்டு 4.5 வரை இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்துக்காட்டில் ஒரு 5 சம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பயிற்சி 4.1ல் பார்த்தீங்கன்னா எத்தனை சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்மில் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்பு இருக்குது. அதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அதில் ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ அதிலே பயிற்சி 4.1லே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 10 சம்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பயிற்சி 4.1ல் 10 சம் இருக்குது. ஸோ அந்த 10 கொஸ்டினுமே என்ன பண்ண போகிறோம், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்.